Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை பொய்த்து போனதால் தண்ணீரின்றி பல நூறு ஏக்கர் விவசாய பயிர்கள் கருகி சேதமாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட புறக்கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிணறுகளில் தண்ணீர் கிடைத்திருக்கும் என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு நீர்வழி கால்வாய் திட்டங்களை ஆமை வேகத்தில் செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நீர்வழி கால்வாய் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றவும், பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்கவும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கொள்ளிடம் பாலத்தின் நடுவே 2 சிமெண்ட் லாரிகள் மோதிக்கொண்ட விபத்தால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்திலிருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு சிமெண்ட் ஏற்றி வந்த லாரி பாலத்தின் நடுவே நின்று கொண்டிருந்த நிலையில் மற்றொரு சிமெண்ட் லாரி பாலத்தின் நடுவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் லாரியின் கண்ணாடி சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர்கள் இருவரும் காயமின்றி உயிர் தப்பினர். இந்த விபத்தால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே சென்று கொண்டிருந்த பார்சல் வேன் திடீரென தீப்பற்றி எரிந்தது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே மதுரையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற பார்சல் வேன் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வேனில் இருந்து சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது.